ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். அதில் எப்போ இருக்கீங்க, நான் இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம என்ன பஸ் எடுத்து கேமில் பார்க்க போகிறோம். நியூவாக பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஸில் நியூவாக இப்போ கவர்மெண்ட்டில் விட்டுருக்க பஸ் மூடு தான் வந்து ஒரு அப்கமிங் மூடாக வந்திருக்கு. இந்த மூடு தான் ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கமிங் மோடு. இப்போ கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து இப்போ நியூவாக வந்து இந்த ப்ளூ கலர் மாடலில் ஒரு டவுன் பஸ் வந்து விட்டுருப்பாங்க. அதாவது ஃப்ரீ பஸ் மாதிரி அந்த பஸ்ஸோட மாடல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இந்த பஸ்ஸு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதேமாதிரி இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் வைக்கலாம் அது எல்லாமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மோடு ஒர்க்கிங் அண்ட் ப்ராசஸில் தான் இருக்குது. ஒர்க் பண்ணிட்டு, அதாவது மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கு என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் வேணும், என்னென்ன அப்டேட்லாம் வேணும்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் வேணுமோ அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோடு ஃபைனலாக வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதேமாரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனாக ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக நம்ம பஸ் இன்வெர்ட் தினசரிக்குமே பஸ் இன்வெர்ட் கேரளா, ஈரோடு ட்ரக்ஸ் இன்வெர்ட் 2 இதில் எல்லாமே அப்டேட் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம். எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது, கேபினு, எக்ஸ்டீரியரு, உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். நமக்கு ஓவராலாகவே பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது நமக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாலைலாம் ஆட் பண்ணி சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது மாலை எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட்டு எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பஸ்ஸோட ஓவரால் வியூ பார்க்குறப்பே சிம்பிளாக தான் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. அது நம்ம மோடு வந்து ஃபைனலாக ரிலீஸ் அப்போ இன்னும் நிறைய அப்டேட்டோட தான் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி என்னென்ன அப்டேட்லாம் வைக்கலாம் உங்களுக்கு இதில் பாருங்கள். நான் எல்லாமே சுற்றி எல்லாமே காட்டுறேன். எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம மோடு ஓனர்ஸ் வந்து பார்த்துட்டு அதில் எந்தெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாமோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணி நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அவங்க நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டுமே பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இது வந்து அரசு போக்குவரத்து கழகம் கோவை இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸோட டெலிவரி தான் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மோடு மேபி ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம வேணால் 2 டெலிவரி நம்ம வந்து நம்மளோட சேனல் சைட்லேருந்து நம்ம ரெடி பண்ணி விடலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதாவது ஃப்ரீ பஸ்ஸில் வந்து நமக்கு இருக்குமே அந்த பஸ்ஸை வந்து பெயிண்ட் அடித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி சூப்பராக நீட்டாக ரியலாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி பஸ்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பஸ்ஸு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எந்தெந்த ஊர் வேணுமோ அந்தந்த ஊருக்கு நம்ம வந்து நான் தனியாக வந்து டெலிவரி வந்து மேக் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டிசைனு, அதேமாதிரி அந்த ஸ்டிக்கரிங்கு, அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பூஜாடி, முன்னாடி மாலைலாம் வந்து போட்டு சூப்பராக நீட்டாக பண்ணியிருப்பாங்க. நான் கிட்ட கூட ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேனு, அந்த டிசைனு, அதுமாதிரி எக்ஸ்ட்ரா அந்த எமோஜஸு, அதுமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சாமி அந்த இது தலையில் வைக்கிற ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த டாலரும் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பூஜாடியும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா மாலைலாம் ஆட் பண்ணி ரியலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரியலாக மாலை எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பஸ்ஸோட கேபின் இன்டீரியர் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு பஸ்ஸோட கேபின் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அசோக் லேலண்டில் BS3 ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மீட்டர்ஸ் எல்லாமே முள்ளு மீட்டர்ஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹார்னோட அந்த ஓஸும் வச்சுருக்காங்க. மிரர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் இப்பொழுதைக்கு மிரர்ஸு. அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாலை டிசைன் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு கடிகாரம் ஆட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குற அந்த மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. டிக்கெட் டைப் பண்ணுற மிஷின் இருக்குது. அதேமாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. 2 பூஜாடி வந்து நடுவில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே GPS மேப் வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மேப் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா மோடு கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்னென்ன அப்டேட்லாம் பண்ணணுமோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அதுமாதிரி என்னென்ன அப்டேட்லாம் கேபின் சைட்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் வேணுமோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேடியோ செட் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த பக்கம் சைடில் பார்க்குறப்ப மேலே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் லைட் ஹெட்லைன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த 2 ஆப்ஷனுக்கு வந்து 2 எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு தான் தெரியும். அதேமாதிரி அதாவது நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ள இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பஸ்ஸோட இன்டீரியர் உள்ள எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பஸ்ஸோட உள்ள இன்டீரியர் போய் பார்த்தோம்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பஸ் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த மர கட்டையில் இருக்கிற மாதிரி சீட்டு வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சீட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலெலாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க. லைட்டு, எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரு இது மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க.
அது தெரிஞ்சிருக்கும். அதேமாரி முன்னாடி போனோம்னா பாருங்கள், நமக்கு வந்து பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பஸ் ஃபுல்லுமே சீட்ஸில் எல்லாத்தையுமே பேசஞ்சர்ஸ் ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்க மாதிரியும் 2 பேர் தனியாக உட்காந்துருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பஸ்ஸோட இன்னும் உள்ளே முன்னாடி போய் பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் வியூவில் பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது பஸ்ஸோட கேபினில் வந்து உள்ளே இப்படி தான் இருக்குது. அதேமாதிரி நமக்கு இந்த வியூவிலேருந்து பார்க்குறப்பையும் பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ரியலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே பேசஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு இதில் ஒரு சீட்டில் வந்து உட்காந்த மாதிரியும் பஸ்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பஸ்ஸோட இன்டீரியரில் இவ்வளோ தான் அப்டேட்டு. அடுத்தது பஸ்ஸை ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்டு இதில் என்னென்ன அனிமேஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்டேரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரியலாக கொடுத்துருக்காங்க. நல்லா சீக்கிரமாக நல்லா டக்குன்னு கட் ஆகிற மாதிரி பஸ் வந்து இதாக இருக்குது. பாருங்கள், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக ரியலாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் வந்து கண்ட்ரோல் கரெக்டாக என்னால் பண்ண முடியல. ஆனால் சூப்பராக இருக்குது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. அடுத்து பஸ்ஸோட அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இது எல்லாமே இப்போதைக்கு டெம்பரரியாக தான் வச்சுருக்காங்க. அனிமேஷன்ஸ் எல்லாமே மோடு ரிலீஸ் ஆகிறப்ப மேபி இது கூட சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதாவது அவங்க மோடு ஓனர்ஸ் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை கூட பர்மனெண்ட்டாக கூட கொடுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா முன்னாடி இருக்க அந்த மாலை எல்லாமே மறைஞ்சிரும். இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அதாவது முன்னாடி இருக்க மாலை ஃபுல்லாக மறைஞ்சிரும். இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு செகண்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா கிளாஸுமே ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ. இப்பொழுதைக்கு இந்த 2 அனிமேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வேறு ஏதோ அனிமேஷன்ஸ் வேணும், ஏதோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் வைக்கலாம், என்னென்ன அப்டேட்லாம் சேஞ்ச் பண்ணலாங்கிறது எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோடு ஓனர்ஸ்னாலும் சரி, நானும் சரி, நான் உங்களுக்கு பார்த்துட்டு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவோம். அதேமாரி இந்த மோடை வந்து யார் மேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய டியூட் கேமிங் 2.0 அவங்க தான் மோடை வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மோடோட ஓனர் யாருன்னா நம்மளோட 90s கிட்ஸ் கேமிங், அவங்களோட சேனல் தான் வந்து மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதேமாரி இந்த மோடு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணாலோ அது மோடை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தாலும் நமக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அளவுக்கு உங்களால் முடிஞ்ச லோபா சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துட்ருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அப்டேட்டு. நான் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வென் பண்ணிக்கிறேன். அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு மாதிரி கொடுங்க, அப்படின்னா தான் நம்ம வந்து ஓட் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி நம்மளோட சேனலுக்கான மோட்ஸுமே ரெடி ஆகிட்டுருக்கு. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 90s கிட்ஸ் கேமிங் அவங்களோட சேனல் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவங்க தான் வந்து அவங்களோட சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா மோடு ஓனராக இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை நம்மளோட இதில் நம்ம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, அதை பார்த்துட்டு மறக்காமல் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. அதேமாரி இந்த மோடில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அப்டேட்டு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த இதில் வந்து இவ்வளோ தான் அப்டேட்டு. வேறு ஏதாவது மோடு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி இந்த மோடை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லி மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. அதுமாதிரி நான் வந்து இப்போ நிறைய இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.